என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆத்தன் போட்டிருக்கோமா, ஸோ இன்னொரு ஃபோல்டர் போட்டு ஆத்தன் பேக் இதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து package.json கிரியேட் பண்ணுறதுக்கு npm init அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பேக்கேஜ் நேமு வெர்ஷன் இதுதான், டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா package.json வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் வச்சிருக்கேன். இதில் எதுவும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ பேக்எண்டுக்கு தேவையான என்னென்ன பேக்கேஜோ அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பேக்எண்டுக்கு எனக்கு தெரிஞ்சு npm install express, ஓகே. அப்புறம் பாடி பார்சர் எதுக்கு? mongoose cars, ஓகே ஓகே. நான் சொல்கிறேன், பாடி பார்சர் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸில் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா அன்டிஃபைன் வரும். இதை யூஸ் பண்ண தான் உங்களுக்கு சர்வர் கரெக்டாக தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ் எல்லாம் உள்ள டேட்டாவை ரீட் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணும். மங்கூஸ் வந்து மோங்கோடிபியை சிம்பிளிஃபை பண்ணுற ஒரு ஓவரம் டூல். அதுக்கப்புறம் கார்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேக்எண்ட் வந்து 5000 போர்ட்டில் ரன் பண்ணுவோம். இது வந்து 3000 போர்ட்டில் ரன் ஆகும். வேறு போர்ட் வந்து ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கார்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை தாண்டி வேறு எதாவது யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா இப்போ எதுவும் கிடையாது நினைக்கிறேன். என்ட்ரு அடிக்கிறேன், இது இன்ஸ்டால் ஆகணும். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ npm இதுக்கும் தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே போட்டுக்கலாம். npm ஓகே, என்னென்ன பேக்கேஜ் வேணும் அப்படின்னா ஆக்சிஸ், ரியாக்ட் ரவுட்டர் டாமு போடுவோம். அப்புறம் என்ன பேக்கேஜ், ரிடக்ஸ் கேட்டீங்க, ரிடக்ஸ் அதுக்கப்புறம் ரியாக்ட் ரிடக்ஸ், வேற என்ன வேணும், ஆக்சிஸ், ரியாக்ட் ரவுட்டர் டாமு, ரீடக்ஸ் தங்கு, ரியாக்ட் ரீடக்ஸ். ஓகே, ஆக்சிஸ் வந்து நம்ம எழுத போகிற ஏபிஐ கனெக்ட் பண்ணுறது. ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகிறது. ரீடக்ஸ் அப்படின்றது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல். இது வந்து மிடில் வேர், ஆக்ஷன்ல இருந்து ஆப்ஜெக்டாக போகாமல் ஃபங்க்ஷனாக போகுது அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிடும். ரியாக்ட் ரீடக்ஸ் அப்படின்றது ரியாக்ட் என்னுடைய காம்போனண்ட்டு ரீடக்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயத்த நான் வாங்குவேன். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இந்த டிஸ்பேட்ச் இதெல்லாம் நம்ம வாங்குவோம். அதை வந்து கொடுக்கறது இந்த ரியாக்ட் ரீடக்ஸ். ஓகேங்களா, ரீடக்ஸில் இருந்து வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் செலக்டார் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு
அந்த யூஸ் செலக்டர் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இங்க இருந்து வரும். வேற எதாவது பேக்கேஜ் உங்களுக்கு தெரியுதா? சரி, நாகு ப்ரோ உங்களுக்கு அதான் பண்றேன். பார்த்து ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ npm ஸ்டார்ட். ஏதாவது நடக்கட்டும். இப்போ இந்த பேக்எண்டுக்குமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வந்தாச்சு. ஸோ இப்போ ஆத்தென்டிகேஷனில் சோர்ஸில் எப்பயும் போல் எனக்கு தேவையில்லாத ஆணி எல்லாத்தையுமே இருந்து கொடுக்குது. ஓகே, காம்போ காம்போனன்ட்ஸ் இதில் ஆத்தென்டிகேஷன் காம்போனன்ட்ல இன்னொரு ஃபோல்டர் ஆத்தென்டிகேஷன். இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா லாகின் டேஸ் அப்படின்னு 2 ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு சிஎஸ்எஸ்க்கு சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் காம்போனண்ட்டு ஃபங்க்ஷன் லாகின் ரிட்டர்ன்
இந்த app.jsல தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். app.css நான் போட்டு வைக்கிறேன். இப்போ இன்னும் தேவை கிடையாது. இது என்ன தேவை கிடையாது. எதுவுமே தேவை கிடையாது. வேணும்னா நான் இது பண்ணிக்கிறேன். app.js தேவை கிடையாது. இம்போர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த சிஎஸ்எஸ் கால் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல தான் நான் அந்த வேலையை பார்க்குறேன். காம்போனன்ட்ஸில் சிஎஸ்எஸ் இதெல்லாம் ரைட். நான் எடுத்த உடனே என்ன இதை கால் பண்ண போகிறேன் அப்படின்னா இம்போர்ட்டு லாகின் ஃப்ரம் லாகின் இந்த காம்போனண்ட்டை இந்த இடத்துக்கு கால் பண்ணணும். can't resolve நான் தான் சொல்லுது CSS இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஓகே, இங்கே வந்துருச்சு.
வச்சாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணால் வேலிடேஷன் நடக்கும். இப்போ சைன் அப் அப்படின்ற ஒரு பேஜ் ஒரு யூஆர்எல் இங்கே வைக்க போகிறோம். எங்கே வைக்கலாம்? அப்படின்னு ஒன்று வச்சாச்சு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே, இப்போ வரைக்கும் இது போகும். இதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போகும். சரியா? இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டக்கு 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 டக்குன்னு இதுக்கு ரீடக்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, லாகின் பேஜ் ஆக்ஷன்ஸ் reduces root reducer purchase. ஓகே, சரி. ஆக்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் பர்ச்சேஸ். ரிடியூஸில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபைல் ஆர் பர்ச்சேஸ். ரூட் ரிடியூசரில் ஆல்ரெடி இருக்கு. ஆக்ஷனில் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணணும்? ஏசி இமெயிலில் என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அது இங்கே வந்து அப்டேட் ஆகிறதுக்காக வரும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணால் இங்கே வரணும். அதுக்காக என்ன வரணும் அப்படின்னா வேல்யூ. என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம அங்கேருந்து கொடுப்போம். அதை நம்ம ஃபைனலாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஏபிஐக்கு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. ஏசி லாகின்லேயே வைக்கிறேன். இப்போ 2 ப்ராசஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ரிடியூசருக்கு போகிறேன். கான்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் ஈக்குவல் டு இமெயில் எம்டி. பாஸ்வேர்டு இதை தான் நம்ம அங்கே ஸ்டேட்டில் போட்டிருக்கோம். காம்பனண்ட்லேயே போட்டிருக்கோம். ஓகேவா? அதை தான் நம்ம இங்கே ரீடக்ஸில் செட் பண்ண போகிறோம். இங்கே இமெயில் எரர் பாஸ்வேர்டு எரர் இனிஷியலாக இது ரெண்டுமே எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கான்ஸ்ட்
ஸ்டேட் அப்படின்னு வாங்குறேன். இந்த இனிஷியல் ஸ்டேட் அங்க ஃபங்க்ஷன் நேம் வராது இல்லைண்ணா? ஆமாம், அதான் இங்கே பேட்டாவில் போட்டிருக்கேன் சார். இங்கே கரெக்டாக போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு. ஓகே, ஸ்டேட்டு இனிஷியல் ஸ்டேட்டு போட்டாச்சு. இப்போ ஸ்விட்ச் தேங்க்ஸ் ஃப்ரம் ஆக்ஷன் டாட் if case 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 இதுவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண போகிறேன். கேஸ் இதுவாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்டேட் வேரியபிளை காப்பி பண்ணி எடுத்து வைக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுட்டு இமெயில் மட்டும்தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். எது அப்படின்னா இமெயிலு, என்ன இமெயில்னா ஆக்ஷனில் வர பேரோடு கொடுக்குற டேட்டாவை இங்கே அப்லோட் பண்ணும்போது தெரியும். ஆக்ஷன் பாஸ்வேர்டு சேஞ்ச், இது ரெண்டு மட்டும் இப்போ எப்படி இருக்கும். என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ்போர்ட் ஹாத் ரெடியூசர் அப்படின்னு ஒன்று வாங்கணும். இது ஆல்ரெடி இருக்கு டிஃபால்ட்டு ஹாத் ரெடியூசர். இப்போ இந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்போ ரூட் ரெடியூசரில் போட்டு ரெடியூசர் constant Nago bro, that doubtness கேளுங்க bro. எஸ் ப்ரோ. ப்ரோ நீங்க அந்த ரெடியூசர்ல டிஃபால்ட் செட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். புரியல. அந்த ரெடியூசர்ல டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ செட் பண்ணுவோம்ல. எது? ஆமா. இல்ல கீழ ஆத் ரெடியூசர்னு வருது இல்ல. இதுல வேல்யூ இல்லைன்னா டிஃபால்ட்டா ஒன்னு காட்டுன்னு சொல்லி செட் பண்ணுவோம்ல. இதா ஸ்விட்ச் கேஸ்ல சொல்றது ப்ரோ. ஓகே, இமெயில் வேல்யூ செட் பண்ணல. அதாவது இந்த ஆக்ஷன் டாட் பேரோட் அப்படின்றது எங்க இருந்து வரும்? ஆக்ஷன் டாட் டைப் அப்படின்னா ஆக்ஷன்ன்றது நம்ம இங்க என்ன எழுதி வச்சிருக்கோம்? ஆக்ட் டாட் ஜேஎஸ். ஆக்ட் டாட் ஜேஎஸ்ல வெறும் டைப் மட்டும் தான் இருக்கு. பேரோட் அப்படின்றது எப்ப நம்ம போடுவோம் அப்படின்னா நீங்க இங்க இருந்து அனுப்புவீங்க. அதாவது டைப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா? அதை அங்க பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஆன் சேஞ்சுன்னு ஒன்று டைப் பண்ணிட்டு ஆன் சேஞ்ச் டைப் பண்ண இந்த ஆக்ஷன்ஸ் வந்து கால் பண்ணும். ஹேண்டில் இன்புட் சேஞ்ச். அப்போ இங்க என்ன வரும்னா வேல்யூ ஒன்று வரும். ஓகே, அந்த வேல்யூவை பேரோடா இந்த இடத்துக்கு பாஸ் பண்ணும். அது சரி, அதை கொடுக்கும்போது கொடுத்தா உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இது அப்படியே மனப்பாடம் பண்ணியாத மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக சரி அப்படியே வச்சு இந்த இடம் இருக்கும் ப்ரோ. இந்த இடத்துல ஒரு ஆன் சேஞ்ச் எழுதும். ஆமா ப்ரோ, அது வரைக்கும் நம்மளுக்கு டைப் ஒர்க் ஆகாது அங்க. அதேதான். இப்ப ஆன் சேஞ்ச்ல அண்ட் இமெயில் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று எழுதுறேன். அதுக்கு ஒரே மெத்தடா எழுதலாம், பட் நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹேண்டில் பாஸ்வேர்ட் சேஞ்ச். இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா போட்டு
செலக்ட் ரீடெக்ஸ் கொடுக்குது. இந்த யூஸ் டிஸ்பேட்ச் மூலமா தான் நான் ஆக்ஷன் கிட்ட பேசுறேன். இதை என்ன செய்ய போறேன் அப்படின்னா டிஸ்பேட்ச் பண்ணுறேன். காஸ்ட் என்னத்தை டிஸ்பேட்ச் பண்ண போறோம் அப்படின்னா ஆக்ஷன் வாங்கிட்டு வேண்டியதான். ஆக்ஷன்ஸ் கிட்ட வந்து வாங்கியாச்சு. ஓகேங்களா? இதை வாங்கிட்டு எதை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமெயில் சேஞ்சை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அகைன் இந்த இதில் என்ன சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ரீடெக்ஸில் இருக்கிற 2 வேல்யூ சென்ட் பண்ணுவோம். இது ஃபைனலாக தான் நமக்கு தெரியும். ஏன்னா ரீடெக்ஸ்லேருந்து தான் வேல்யூவே எடுக்கும். இப்போ நான் ஹேண்டில் சேஞ்ச் பண்ண எனக்கு இங்கே ஈவெண்ட் அப்படின்னு வரும். ஓகே, ஈவெண்ட்டில் நம்ம எதை சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஈவெண்ட்டில் டார்கெட்டில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் சென்ட். ஓகே, நான் என்ன டைப் பண்ணுறனோ அது மட்டும்தான் எனக்கு இங்கே போகணும். அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? இந்த இடத்துல அப்படி கிடையாது. லாகின் பண்ணும்போது இதுலேயும் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் போகும். ஓகேவா? இப்போ நான் டைப் பண்ண எனக்கு இங்கே வேல்யூ வரும். அந்த வேல்யூவை நான் இங்கே பாஸ் பண்ணுவேன். இது என்ன டைப் அப்படின்றத இதை பேஸ் பண்ணி உள்ளார வரும். ஆக்ஷன் டாட் பேலோட என்ன இருக்கும்? இமெயில்னு டைப் பண்ணால் இமெயிலோட வேல்யூ இருக்கும், அது இங்கே செட் ஆகும். பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணால் அதனுடைய வேல்யூ இங்கே இருக்கும், செட் ஆகும். புரியுதா? ஓகே ப்ரோ. அப்போ இந்த ஸ்விட்ச் கேஸ்ல நம்ம ஒரு டிஃபால்ட் கேஸ் எழுதுவோம்ல ப்ரோ, அது கேக்குறாரு. அதுதான் ப்ரோ. இப்ப அது இல்லைன்னா கூட எரர் அடிக்கும்ல. 2 டைம்ஸ் நீங்க கூட சொன்னீங்க டிஃபால்ட். டிஃபால்ட்னு போட்டுட்டு அது இல்லைன்னா அந்த டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் இதெல்லாம் அடிக்கும். ஓகேங்களா? இது கரெக்ட். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ரூட் ரெடியூசர், app.js, அதுக்கப்புறம் லாகினுக்கு அப்புறம் ஆக்ஷனுக்கு அப்புறம் ரெடியூசருக்கு அப்புறம் இங்கே ரூட் ரெடியூசர் ஒன்று ரெடி பண்ணுறேன். ரூட் ரெடியூசரை ரெடி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கமெண்ட் ரெடியூசர் பண்ணுறேன். இந்த கமெண்ட் ரெடியூசரில் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட்டு டிஃபால்ட்டு ரூட் ரெடியூசர். இப்போ ஒரு ஃப்ளோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத எங்கே வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா index.js வச்சு தான் செக் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இம்போர்ட்டு ரூட் ரெடியூசர் இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இம்போர்ட்டு என்னுடைய காம்போனண்ட்டுக்கு இந்த இதை நான் கொடுக்கணும். அதுக்கு நான் ப்ரொவைடர் யூஸ் பண்ணணும். ப்ரொவைடர் எனக்கு இந்த பேக்கேஜ் தான் எங்கேருந்து வரும்ன்றது மாற்றிடுச்சு. ரீடெக்ஸ். நெக்ஸ்ட்டு இம்போர்ட்டு டால்பின் அப்புறம் ரீடெக்ஸ் இம்போர்ட்டு கிரேட் ஸ்டோரு
apply material var இப்படி போட்டாச்சு. இப்போ ப்ரொவைடர் இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா const store equal to create store வச்சு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரூட் ரெடியூசர் வச்சு கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்ளை மிடில் வேற வச்சு தங்க உள்ளார விடும். நெக்ஸ்ட் இந்த ப்ரொவைடரை வச்சு எல்லா காம்பனண்ட்டுக்கும் இப்போ ஃப்ளோ வந்து என்னன்னா ரீடக்ஸு, தங்கு, மிடில் வேறு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பா யூஸ் டிஸ்பேட்ச் தப்பா இருக்கு ஸ்பெல்லிங். combined reducer not in combined reducers நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் ஏதாவது மிஸ்டேக்கா? combine combined reducer இப்போ r.login.js இது என்னவா இருக்கிற லாகின் போடுறது ஏசி லாகின் போடுறது லாகின் இது சரில வரைக்கும் சும்மா இதையே ரிட்டர்ன் பண்றேன். ஓகே, அது என்ன சொல்லியிருக்குன்னா இங்கே நம்ம 11ல் இந்த இடத்துல வந்து எரர் அடிச்சிருக்கு. நம்ம ஈவெண்ட் அப்படின்றத இங்கே டிக்ளேர் பண்ண. அதனால் ஓகே, இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது ஒரு வழிபாதையை முடிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதாவது லாகினுக்கு நார்மலாக எதிராக அதே விஷயம் தான் எழுதி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டைப் பண்ண இங்கே வேல்யூவை பாஸ் பண்ண போகிறேன். அதை நம்ம இந்த இடத்துல செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லாக் போட்டு ஆக்ஷன்ஸ் வேல்யூ ஆக்ஷன்ல வருதா அப்படின்றத பார்த்து டைப் பண்ண இங்க வேல்யூ வருது. ஓகேங்களா?
இங்கே டைப் பண்ணால் ஏன் வரல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இன்னும் கன்சோல் லாக் போடல. இங்கே நீங்கள் கன்சோல் லாக் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பேசிக் தெரியணும். ஓகே, அது மேபி நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இமெயில் சேஞ்ச், பாஸ்வேர்ட் சேஞ்ச் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ லாகின் கிளிக் பண்ணும்போது அங்கே இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதனுடைய வேல்யூ எல்லாம் எங்கே போகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு போகும். ரெடியூசரில் இங்கே போய் செட் ஆகிடும். ஓகேங்களா, நான் எதுவுமே கொடுக்காம நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வேலிடேட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேல்யூவை வாங்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரீடெக்ஸ்லேருந்து வேல்யூவை எடுக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா யூஸ் டிஸ்பேச்சா யூஸ் செலக்டர் const or state value use selector state. என்கிட்ட என்னென்னா ஸ்டேட் இருக்கோ அதில் ஸ்டேட் டாட் என்ன ஸ்டேட் எனக்கு வேணும்னா ஆத் ஸ்டேட் ஒன்றே ஒன்று தான் இப்போதைக்கு இருக்கு, அது மட்டும்தான் எனக்கு வேணும். இப்படி நான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வேல்யூ வருது. ஈஸியாக என்னால் வேல்யூ எடுக்க முடியும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நான் இப்போ கிளிக் பண்ணும்போது ஓகேவா, இது ரெண்டுத்துலேயுமே வேல்யூ இல்லை. ஆன் கிளிக் பண்ணும்போது எப்படி நீங்கள் அதை வேல்யூ எடுப்பீங்க அப்படின்னா நான் ஆல் ஸ்டார்ட்டில் தான் இமெயில் அண்டு பாஸ்வேர்டு இருக்கு. ஓகேங்களா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்ட் இமெயில் ஈக்குவல் டு ஆல் ஸ்டார்ட்டில் இருக்கிற இமெயிலை எடுத்து ஸ்டோர் பண்ணணும். தென் பாஸ்வேர்டு. ஓகே, இஃப் இமெயில் இல்லைன்னா ஓகேவா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு எரரை செட் பண்ண போகிறேன். ஓகேவா, அகைன் ஒரு டிஸ்பேட்ச் பண்ண போகிறேன். set email error set email error அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இங்க true அப்படின்னு நான் செட் பண்ண போறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா நான் அதை தான் செய்ய போறேன். பாஸ்வேர்டு எரர் இல்லை அப்படி பாஸ்வேர்டு இல்லைன்னா இதை இங்கே செட் பண்ண போகிறேன். எனக்கு இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ராசஸே கால் பண்ண போகிறேன். இஃப் இமெயில் அண்டு பாஸ்வேர்டு இருந்தால் தான் நான் இந்த ப்ராசஸே கால் பண்ண போகிறேன். டிஸ்பேட்ச் ஏசி லாகின், அதாவது ரெண்டுத்தோட வேல்யூமே நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இமெயில் இல்லைன்னா இமெயில் இல்லை அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. ஆக்ஷன்ல ரெண்டு மெத்தடை கால் பண்ணிக்கோங்க. ரெண்டு மெத்தடை கால் பண்ணிக்கிட்டு இதை ஒன்று இமெயில் எரரு, இன்னொன்று பாஸ்வேர்டு எரர். ஓகேவா, அது என்ன வேல்யூ கொடுக்குதோ அந்த வேல்யூவை வாங்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல கொடுத்தோம். லாகின் பதில் இமெயில் பாஸ்வேர்டு. இப்போ இந்த மாதிரி வந்தாச்சு. ரெடியூசர்ல என்ன செய்யணும் அப்படின்னா
ஆப்ஷன்ல இருக்கிற இந்த மெத்தடை இங்க டிஃபைன் பண்ணிட வேண்டியதுதான். தென் இமெயில் எரருக்கு என்ன வேல்யூ வருதோ அதை இங்க செட் பண்ணு. பாஸ்வேர்டுக்கு என்ன வருதோ அதை இங்க செட் பண்ணு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இமெயில் எரர் இப்போ பார்த்தோன்னா ட்ரூன்னு வந்துடும். பாஸ்வேர்டு எரரும் ட்ரூன்னு வந்துருச்சு. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வேல்யூ இல்லை. எனக்கு எப்போ ட்ரூன்னு வருதோ அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எரர் காட்ட போகிறேன். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எரர் காட்ட போகிறேன். எரர் காட்டுறதுக்கு எனக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்னா ஆத் ஸ்டேட்ல இருந்து இமெயில் எரர் அப்படின்ற மாதிரி ஒன்று வேணும். அப்போ ஒரு ஸ்பேன் போட்டு ஆத் ஸ்டேட்ல இருந்து இமெயில் எரர் அப்படி இருந்தால் ஸ்பேன்ல வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே தேவை. இதே விஷயம்தான் பாஸ்வேர்டு. கிளிக் பண்றேன், நமக்கு இது வந்துருச்சு. ஓகேவா? இமெயில் எரர் வந்தாச்சு. கிளிக் பண்றேன், எனக்கு இந்த எரர் வந்தாச்சு. இப்படி கிளிக் பண்ணுறா வந்துடுச்சு. திரும்ப நீ இதை இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீ இப்படி கிளிக் பண்ணும்போது இது போகணும் அப்படின்னா அகைன் இந்த ஆத் இதுலேயே இமெயில் இல்லைன்னா எப்படி? ஓகேவா? சப்போஸ் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஃபால்ஸ் அப்படின்றத இங்கே டைப் பண்ணும்போதும் கொடுக்கலாம், இல்லை இந்த இடத்துலையும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிடும். ஓகேங்களா? இல்லைனா நான் டைப் பண்ணும்போதே போகணும் அப்படின்னாலும் போக வச்சுக்கலாம். அது ஆன் டைப் சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது இதை காப்பி கட் பண்ணிட்டு இங்கே, ஆனால் எங்கேயுமே வேல்யூ இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, கோடிங் நம்ம எழுதுறதான். ஓகே, இப்படி இருக்குது. டைப் பண்ணும்போதே போகணும்னா போயிடும். ஏன்னா டைப் பண்ணும்போதே நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஃபால்ஸுன்னு மாற்றிடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். ரீடக்ஸ் கரெக்டாக 1 hour. ப்ரோ